ஸோ இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் கார்ட்டூன் டைப் அனிமல்ஸு. இது பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இது வந்து எனாமல் பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வாஷபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த கலர்ஸ் எல்லாமே ஃப்ளோரசன்ட் கலர்ஸ். இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சி பேஸு. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் லேண்ட். நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸ் காமிச்சிருக்கிறேன். அதில் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டிராயிங் கிளாஸஸ் கூட எடுக்கிறோம். ஹேண்ட்மேட் பெயிண்டிங்கில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். இதோட கூட அடிஷ்னலாக ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நான் எடுத்துருக்கேன். உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கெல்லாம் கூப்பிட்றீங்களோ அங்கே நம்ம வந்து உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கிறோம். குட் மார்னிங் எவ்ரிவன். ஐ எம் சார்ல்ஸ் ரசல், ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஓவியன். நான் என்னுடைய தாளந்தும் என்னுடைய டேலண்ட்டு அப்புறமா நான் செய்யக்கூடிய வேலைகள் வந்து உங்களுக்கு வந்து பயனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் முக்கியமாக உங்களுடைய வால்ஸுக்கு வந்து லைஃப் கொடுக்கக்கூடியது இந்த பெயிண்டிங்ஸ். அந்த பெயிண்டிங்ஸு உங்களுடைய வால்க்கு லைஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் ஹேண்ட்மேட் பெயிண்டிங் இந்த காலத்தில் வந்து ரொம்ப அது கம்மியாயிடுச்சு, பிரிண்டிங்ஸ் எல்லாம் வந்ததுனால. ஹேண்ட்மேட் பெயிண்டிங்கில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதில் உங்களுக்கு தேவையானதும் உங்களுடைய தாளந்துகளை கூட அது வந்து வளர்க்கக்கூடியதாக கூட இருக்கும். உங்களுடைய டேலண்ட்டை கூட கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் இது நம்ம பண்ணுறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஆயில் பெயிண்டிங் ரொம்ப காலத்துக்கு அது வரக்கூடியது, ஃபேட் ஆகாமல் இருக்கக்கூடியது. 500 இயர்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுலேயே வந்து நைஃப் பெயிண்டிங் இருக்குது. ஸோ நைஃப் பெயிண்டிங் வந்து டெக்ஸ்சர் நீங்கள் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரீனா அந்த ட்ரீயை வந்து நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் நான் இதில் காமிக்க போகிறேன். அப்புறம் வாட்டர் கலர்ஸ் பண்ணுறோம். வாட்டர் கலர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்மேட் பேப்பரில் பண்ணுறோம். ஹேண்ட்மேட் பேப்பரில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது பூச்சி பிடிக்காது, அது லாங் லைஃப் வரும். அதில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பிக்மெண்டெல்லாம் உங்களுக்கு லாங் லைஃப் வரும், ஃபேட் ஆகாது. பிரிண்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஃபேட் ஆகும், பட் இது ஃபேட் ஆகாது. அதுதான் வந்து ஹேண்ட்மேட் பெயிண்டிங்க்கும் பிரிண்டிங் உள்ள வித்தியாசம். ஸோ அதில் ஸ்டெயின்லெஸ் பெயிண்டிங் கூட நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெயின்லெஸ் பெயிண்டிங்கும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்னும் முக்கியமாக இப்போ நவடேஸ் வந்து வுட் ஆர்ட் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, வுட் ஆர்ட். ஸோ அந்த வுட் ஆர்ட் பற்றி கூட நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற வகையில் நம்ம இந்த வீடியோவை நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குது வந்துட்டு ஒரு லோகோஸ் கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளே ஸ்கூலில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். அவங்களுடைய வால்ஸில் வந்து சில கார்ட்டூன்ஸை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு வாஷபிளாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை நீங்கள் இதை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறோம். ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட் பெயிண்டிங்கு. இது வந்து எனாமல் பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வாஷபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, பிள்ளைகள்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே போல் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அனிமல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கார்ட்டூன் டைப் அனிமல்ஸு. இது பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஃபுல் ஃபேஸஸ் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். அது பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, நீங்கள் இதை கவுண்ட் பண்ணவே முடியாது கலர்ஸ், அந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கலர்ஸ் வந்து பிள்ளைகளுடைய மைண்டை வந்து அவங்கள நல்ல ஒரு தூண்டக்கூடியது. அவங்களுடைய மெமரி பவரு, அப்புறம் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, அந்த மாதிரியான அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு தூண்டக்கூடியது, வளர்க்கக்கூடியது பெயிண்டிங் பொதுவாகவே. ஸோ அந்த வகையில் வந்து இது கலர்ஃபுல்லாக பண்ணுவோம். இந்த கலர்ஸ் எல்லாமே ஃப்ளோரசன்ட் கலர்ஸ். இது பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சி பேஸு, ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கோரல்ஸ் கூட பண்ணிக்கிறோம். இது கூட இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் இது கம்ப்ளீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் இங்கே ஒரு வாலில் ஒன்று பண்ணியிருக்கிறோம்.
ஒரு டைனோசர், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸு நம்ம இங்கே பண்ணிக்கிறோம். இது வந்து கார்ட்டூன் நம்ம பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்சான் இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் பண்ணிக்கிறோம். அவுட் சைடில் கூட வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் லேண்ட். ஸோ ஐஸ்கிரீம் லேண்ட் மாதிரி பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் லேண்டு. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரெயின் கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும். இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து பேச ஆரம்பிப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சீனில் வந்து நம்ம என்ன ஒரு ஐடியாவில் பண்ணிக்கிறோமோ அது காட்டிலும் அவங்க இதை பார்த்துட்டு நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ள வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து உண்டாகும், நிறைய பேசுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த ஒரு வால்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாலுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், தீம் ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே வந்து வித்தியாசப்படும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான வகையில் நம்ம இதை செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா கூட, நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸ் காமிச்சிருக்கிறேன். அதில் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டிராயிங் கிளாஸஸ் கூட எடுக்கிறோம். டைரெக்டாக வந்து நான் இப்போ பெங்களூரில் இருக்கிறேன், பெங்களூரில் வந்து டைரெக்டாக நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கலாம். அதோடு கூட ஆன்லைனில் யாராச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஆன்லைனில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த ஆன்லைனில் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கிட்டு நம்மளே வந்து சப்ளை பண்ணுறோம். இது ஆல் ஓவர் இந்தியா கூட நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதே போல் இந்த பெயிண்டிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய வாலுக்கு, அது ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும், இல்லை உங்களுடைய வீடுங்க ஆகட்டும், இல்லை குழந்தைங்களுடைய ரூம்ஸ் ஆகட்டும், இது மாதிரி பிளே ஸ்கூல் ஆகட்டும், இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்களோ இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கெல்லாம் கூப்பிடுறீங்களோ அங்கே நம்ம வந்து உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதுக்கு தேவையான பேக்ரவுண்டுக்கு தேவையான மெட்டீரியல் வித் மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். சில பெயிண்டிங்ஸு உங்களுக்கு ஃப்ரேமோட வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ் கூட நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நம்ம சில சஜஷன் கூட நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு தாளந்தும் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற வகையில் இந்த ஒரு வீடியோ கூட நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த நம்பர் வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இமீடியட்டாக நம்ம உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் எந்த டைமில் கூட. ஸோ உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த ஆயில் பெயிண்டிங்கில் வந்துட்டு வெரைட்டி இருக்குது. அதில் ஆயில் பெயிண்டிங் ஆன் கேன்வஸ் இருக்குது, ஆயில் பெயிண்டிங் ஆன் ஆயில் ஸ்கெட்சிங் பேப்பர் இருக்குது, ஆயில் பெயிண்டிங் வித் பேலட் நைஃப் பெயிண்டிங் இருக்குது. அதே போல் வாட்டர் கலர் நீங்கள் பார்த்தீங்க, வாட்டர் கலரில் வந்துட்டு ஹேண்ட்மேட் பேப்பரில் வாட்டர் கலர் பண்ணுறோம், அதோடு கூட ரைஸ் பேப்பரில் பண்ணுறோம், சில்க் கிளாத்தில் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறோம். ஸோ வேறு சார்கோல் பெயிண்டிங் கூட பண்ணுறோம், சார்கோல் ட்ராயிங்னு சொல்கிறோம், பென்சில் ட்ராயிங் கூட நம்ம பண்ண போகிறோம். அது கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதோடு கூட நீங்கள் பார்த்தது வுட் ஆர்ட்டு. அந்த வுட் ஆர்ட்டு கூட அது கஸ்டம் பெயிண்டிங்ஸ் தான் நிறைய நம்ம பண்ணுறோம். சிலது அவங்களே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுபடி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது கூட நீங்கள் பார்த்தீங்க. அதோடு கூட ஸ்டெயின்லெஸ் பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்க. ஸ்டெயின்லெஸ் பெயிண்டிங்கில் வந்து 2 வெரைட்டி இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, இன்னொன்று லெட்டு வச்சு நம்ம பண்ணுவோம். அது வந்து நீங்கள் சர்ச்சஸில் நீங்கள் பார்க்கலாம், அந்த விண்டோஸில் நீங்கள் பார்க்கலாம். சில விண்டோஸ் கூட நம்ம உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிறோம். ஸோ அது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் பெயிண்டிங். இப்போ என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் இதில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபீல்டில் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து கமர்ஷியலாக கூட இந்த வேலைகளில் செஞ்சுருக்கிறேன். இந்த 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 50 விதமான வேலைகள் நான் செஞ்சுருக்கிறேன். நிறைய IBM இந்த மாதிரி கம்பெனி கூட வந்து சைனேஜஸ் கூட நான் பண்ணியிருக்கிறேன், இண்டோர் சைனேஜஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மாத்திரமல்ல, பெயிண்டிங்ஸ் கூட நம்ம அவங்களுடைய வாலில், கார்பரேட் வாலில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸு, அப்புறமா பேட்ச் ட்ராயிங், இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கூட பண்ணியிருக்கிறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த ஒரு பெயிண்டிங், இந்த டிராயிங், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் உலகத்தில் நம்ம இருக்கிறோம். மைண்ட் நிறைய டென்ஷனு, வேலைகள் அந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஃபுட்டு அதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாக்கா பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெயிண்டிங்கு, டெக்ஸ்சரு, கலர்ஸு, உங்களுடைய ட்ராயிங்கு, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய மைண்டை வந்து டென்ஷன் ஃப்ரீ பண்ணக்கூடியது இந்த பெயிண்டிங். நீங்களே நேச்சுரலாக ஒரு பெயிண்டிங் நீங்கள் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு கூட நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம்.
அதில் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட டைரெக்டாக வந்து நம்ம அங்கேயே உங்களுக்கு பெயிண்டிங் சொல்லி தர போகிறோம். எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 பேரை நீங்கள் 5 பேரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து டைரெக்டாக நம்ம சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆன்லைனில் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் கூட நம்ம செஞ்சு தரப்போகிறோம், உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். பிள்ளைகள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த பெயிண்டிங்ஸு இது ரொம்ப ஒரு முக்கியமானது. அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கலர்ஸ், பெயிண்டிங்கு, பென்சிலு, ப்ரஷ்ஷு, இந்த ஓல்டிங் மெத்தடு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த ஃபிங்கரில் நீங்கள் எதை ஓல்டு பண்ணி நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை வரைகிறதா இருந்தாலும் சரி, இது டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பிரெயினுக்கு கனெக்ட் ஆகிருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அது அவங்களுடைய பிரெயினில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இன்றைக்கெல்லாம் வந்து எழுதுறது வரைகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெஸ்டில் இருக்கிறாங்க. அதெல்லாம் குறைஞ்சிடும், கம்மி ஆகணும்னாக்கா பெயிண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஆகட்டும் சரி, வயசானவங்க, குழந்தைங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமான பிரயோஜனமான வீடியோவாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இதில் எந்த தேவைகள் இது நீங்கள் பார்த்து இந்த பெயிண்டிங்கில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதோட கூட அடிஷ்னலாக ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நான் எடுத்துருக்கேன். உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு உங்களுடைய பிரெயினுக்கு வந்து பிரயோஜனமானது. நீங்கள் எதெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறீங்கன்னா அதெல்லாம் மெமரி, உங்களுடைய மெமரி பவரை ஜாஸ்தி பண்ணக்கூடியது ஹேண்ட் ரைட்டிங். அதில் கெலிகிராஃபி நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். கெலிகிராஃபி பென் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென் இருக்குது. அந்த பெண்ணை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி எழுதுறது, அதை பற்றி நம்ம சொல்லித்தரோம். அதுலேயே ரோட்ரி பென் இருக்குது. ரோட்ரி பென் வச்சு நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் கூட பண்ணலாம். லைன் ட்ராயிங்ஸு, டாட்டர் ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அடிஷ்னலாக இது. அதோடு கூட உங்களுக்கு மினியேச்சர் வந்து வுட்டில் மினியேச்சர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். அதோடு கூட மினியேச்சர்ஸ் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இந்த கிராஃப்ட் ஒர்க்கு கூட நிறைய கிராஃப்ட் ஒர்க் கூட நம்ம இதில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த நம்பர் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது நீங்கள் தேவைப்பட்டால் கூட ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மாத்திரமல்ல, இது வரைக்கும் உங்களுடைய வேல்யூபிள் டைம் கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.